வாய்ப்புண் எதனால் வருகிறது. அதை வராமல் தடுக்கும் மருத்துவ முறைகள். வாய்ப்புண் வருவது மிகவும் சாதாரண விஷயமாக இருந்தாலும். அதை கவனிக்காமல் விட்டாலோ அடிக்கடி வந்தாலோ பிரச்சினை பெரிதாகிவிடும். தொடக்கத்தில் உதடு, கன்னம், நாக்கு, அன்னம் ஆகிய பகுதிகளில் கடுகளவு தோன்றும் கொப்புளங்கள். சில நாட்களில் உடைந்து உளுந்து அளவுக்கு குழிப்புண்களாக மாறி வலியை ஏற்படுத்தும். நாளடைவில் சாப்பிடும்போதும் பேசும்போதும் வலி அதிகமாகும். கழுத்தில் நெறிகட்டும், காய்ச்சல் வரும், உடல்வலி, தலைவலி என தொல்லைகள் தொடரும். வாய்ப்புண் காரணங்கள்: ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பாக்டீரியா, புஞ்சனம், வைரஸ் இவற்றாலும் உண்டாகிறது. வைட்டமின் பி சத்து குறைவாலும் இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்களாலும் ஏற்படுகிறது. சிகரெட், பீடி புகைக்கும் பழக்கம் இருந்தாலும் வாய்ப்புண் ஏற்படும். வாய்ப்புண்கள் தொடர்ந்து நீண்ட நாட்கள் காணப்பட்டால் புற்று நோயாக மாறவும் சந்தர்ப்பங்கள் உண்டு. இதனால் உணவு விழுங்குவதில் சிரமம் ஏற்படும், வாயில் துர்நாற்றம் ஏற்படும். ஆண்களை விட பெண்களுக்கு இந்த தொல்லை அதிகம். காரணம்: பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. இதனால் வாய்ப்புண் வருகிறது. ஜீரணக் கோளாறு மற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உடல் குளிர்ச்சியாக இருக்க அதிக அளவு தண்ணீர், இளநீர் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பற்கள் மற்றும் வாயினை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். தியானம், யோகா பயிற்சிகளை செய்ய வேண்டும். நெல்லிக்காய் இலைகளை வேக வைத்த நீரில் அடிக்கடி வாய்க்கொப்பளித்து வர வாய்ப்புண் ஆறும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணத்தினால் வாய்க்கொப்பளிக்க புண் ஆறும். பறை தேங்காயையும் பயன்படுத்தலாம். மருத்துவர் சுரேஷ்.